அனைவருக்கும் வணக்கம். மக்கள் கட்சி சார்பாக இன்றைய நாட்டில் நடக்கின்ற முக்கிய கள நிலவரங்கள் சம்பந்தமாக சில விஷயங்கள் கதைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் இன்று வந்துள்ளேன். இன்று என்னவென்றால் சுமந்திரன் ஐயா அதாவது ரணில் பிடிபட்டு ரணிலுக்காக குரல் கொடுக்கிறார், சரிதானே? ஆனா ரணில் என்ன செய்தார்? அவர் செய்தது ஊர்ஜிதமாக குற்றம் என்று சொன்னால் அது ரணிலா இருக்கலாம், எவராயும் இருக்கலாம். மக்களின் நிதி மோசடி செய்திருந்தால் குற்றமே. அதாவது நக்கீரன் சொன்ன மாதிரி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே. ஆகவே அது எல்லாருக்குமே பொருந்தும். அப்ப இப்படிப்பட்டவருக்கு இவர் குரல் கொடுக்கிறார் என்றால் என்ன, எப்படிப்பட்ட இவர் என்னதை யோசிச்சு கொள்ளுங்க. முதலாவது, நல்லாட்சியில் ரணிலை இவர் பயன்படுத்தி நல்லாட்சி காலத்தில் இவர் என்ன செய்தவர்? ரணிலுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருந்தது கோடிக்கணக்கான பணங்களை வாங்கி கொண்டு கையொத்தினவே. இதுக்கு ஆதாரமாக அங்க அதில் இருந்த எம்பிஏ அவங்களோட கூட்டமைப்பு கட்சி எம்பிஏ ஊர்ஜிதமாக பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த கூட்டமைப்பு எம்பிஏ சொல்லியிருக்கிறார் கையொத்தினவை காசு வாங்கி கொண்டு. ஆகவே இதெல்லாம் வாங்கி கொண்டு நீங்கள் உங்களை பொக்கெட் நிரப்பி அரசியல் செய்ததான் இவ்வளவு காலம் நீங்க செய்தவே இல்லை. இவர் சுமந்திரன் தமிழ் மக்களுக்கு தலையையும் அரசாங்கத்துக்கு வாழையும் காட்டுற விலாங்கு மீன் தான் எங்க சுமந்திரன். இதை நான் திருப்பி சொல்றேன். அவர் உண்மையான இதுதான் சரியான பொருத்தமான சொல்லு விலாங்க மீன் தான். இவர் அரசியல்ல இவரை நாங்கள் அங்கீகரிச்சு நிற்போம் சொன்னால் நாங்கள் ஒரு நாளுமே விடிவு பெற முடியாது. இவர் தான் எங்களுக்கு முதலாவது அடைக்கல். தமிழ் மக்களுக்கு விடிவு பெறதுக்கு முதலாவது அடைக்கல் சுமந்திரன் போன்ற அரசியல்வாதிகள். இன்றைய கூட்டமைப்பு உடைச்சு முடிச்சது. இப்ப அடுத்தது தமிழரசு கட்சிக்கு ஆப்பிரிக்கி போட்டு நிற்கிறார். அடுத்தது தமிழரசு கட்சி உடைச்சு முடிச்சுட்டா அவர் வேலை திட்டம் முடிஞ்சது, அதோட அவர் போயிடுவார். இதுதான் அந்த உண்மை, சரிதானே? இன்றைக்கு அடுத்ததாக ரணில் பிடிபட்ட முழு அரசியல்வாதி முழு கட்சிகள் ஒன்றுபடினம். என்னதுக்காக ஒன்றுபடினம்? நல்ல விஷயமோ? அதாவது அரசாங்கம் நல்ல சரியான விஷயத்தை செய்யல, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லது உண்மையாண்டு ஆராயாம எல்லா அரசியல் கட்சியாக்களும் ஒன்று சேர்ந்துக்கிறோம் சொன்னால் இவர்களும் ஊழல் செய்திருக்கிறார்கள். தாங்கள் தப்புவதற்காக ரணிலை காப்பாற்றி வெளியில் எடுத்துட்டா தங்களை கைது செய்ய முடியாது என்ற உள்நோக்கத்தை தான் உள்நோக்கம் உள்ளதான் நாங்கள் எழுத வேண்டியுள்ளது. இதுல வந்திருக்கிறார்களுமே நிறைய பேர் ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்கிறோம். இவர்களுக்கும் ரணிலை போல தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன். அப்படி செய்தால்தான் இனிமேல் வரக்கூடிய அரசியல் தலைவர்களும் இப்படியான ஊழல் செய்யாத தலைவராக உருவாக்கப்பட்டு ஊழல் இல்லாத நாடா இருந்தால் எங்கள் நாடு சுபூட்சமான நாடா உருவாகும் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் கூறி முடிக்கின்றேன்.